குட் மார்னிங். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸுங்கிற சாப்டரில் வந்து மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வென் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல் the only motion that can occur is motion of translation. ஸோ ஒரு சின்ன பார்ட்டிக்கல் மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போது கிடைக்கக்கூடிய மோஷன் என்னது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான். டிரான்ஸ்லேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன மைன்யூட் பார்ட்டிக்கல், துகள்கள், இதை மாதிரி சின்ன பார்ட்டிக்கலாக பின்னு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து மூவ் ஆயிரும். பட் அதுவே வந்து a force acting on a rigid body may produce either motion of translation or rotation or both combined. ஸோ அதே ரிஜிட் பாடி, பெரிய பாடி, அதாவது வந்து டேபிளு, கார்ட்போர்டு, டெஸ்க்கு, சோஃபா இதை மாதிரி பெரிய பாடியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய மோஷன் வந்து ஒன்று டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம் அல்லது வந்து ரொட்டேஷனாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பாலையே எடுத்துக்கோங்க. ஸோ பால் நீங்கள் இங்கேருந்து உருட்டி விட்டீங்க அப்படின்னா அது ரொட்டேட் ஆக தான் வந்து செய்யும். அப்போ நீங்கள் ஒரு பாயிண்டில் வச்சு நீங்கள் அதை வந்து உருட்டி விடும்போது அதே பாயிண்டில் போய் லாஸ்ட்டில் வந்து விழும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனோட பாயிண்ட் பொசிஷன் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட மோஷன் வந்து டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், இல்லை ரொட்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து கம்பைன்டானதாக இருக்கலாம். When there is motion of translation alone, the force is measured by the product of the mass of the particle and the acceleration produced. So மைன்யூட் பார்ட்டிக்கலில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த கேஸில் வந்து நம்ம ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் த ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்ட். ஸோ இதை தான் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்னு சின்ன கிளாஸில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்ட்டிகளுக்கு. ஸோ அதே வந்து இன் கேஸ் ஆஃப் ரொட்டேஷன் த ஐடியா ஆஃப் டேர்னிங் எஃபெக்ட் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ ரிஜிட் பாடியில் தான் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் அ ஷீட் ஆஃப் கார்ட்போர்டு. ஸோ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். பிவட்டட் ஃப்ரீலி அட் எ ஃபிக்ஸடு பாயிண்ட். ஸோ இதில் வந்து ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட் வந்து ஓ அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இஃப் எ ஃபோர்ஸ் எஃப் act along a straight line AB, it is clear that there will be no rotation if AB passes through O. ஸோ ஒரு ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது இருக்குது, அது ஏபிங்கிற லைன் மேலே வந்து இருக்குது. ஸோ ஏபிங்கிற லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா தேர் வில் பி நோ ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனே இருக்காது, டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த லைன் ஏபி வந்து இதை மாதிரி மேல் நோக்கி மூவ் ஆனால், ஸோ மேல் நோக்கி மூவ் ஆகும்போது அது என்னவாகும் அப்படின்னா இந்த ஓங்கிற பாயிண்ட்டை டச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து மேலே இடத்துக்கு மூவ் தான் ஆகுது. அப்போ அது வந்து டிரான்ஸ்லேஷன் தான் ஆகும். இந்த கேஸில் வந்து ரொட்டேஷனுங்கிற இருக்காது. சப்போஸ் அப்படி இல்லாமல் இஃப் ஏபி டஸ் நாட் பாஸ் த்ரூ ஓ, ஏபி வந்து ஓ வழியாக பாஸ் ஆகலை அப்படின்னா தென் த ஃபோர்ஸ் வில் டென் டு ரொட்டேட் த ஷீட் அபவுட் த பாயிண்ட் ஓ. அப்போ உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். ரொட்டேஷன் அப்படிங்கிற போது என்னவாகும் அப்படின்னா இந்த ஏபிங்கிற இந்த லைன் வந்து உங்களுக்கு இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஓங்கிறது வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஏதோ ஒரு கேஸில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருந்தது அப்படின்னா ஏபிங்கிற லைனை வந்து உங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ என் அப்படிங்கிறது. ஸோ இதை மாதிரி வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஏபி வந்து ஓ வழியாக பாஸ் ஆகலை அப்படின்னா. ஸோ திஸ் டெண்டன்சி டு ரொட்டேட் த பாடி will increase the magnitude of the force and also the perpendicular distance from the line of action of force also increases. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது ஓஎன். ஸோ இந்த ஓஎன்னோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், எஃபோட மேக்னிடியூடு வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லெட் ON be the length of the perpendicular from O on the line of action of F.
The tendency to rotate varies as F when ON is constant. So the tendency to rotate varies as F. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுதுல்ல, இந்த ரொட்டேட் ஆகிற இந்த மொமெண்ட் வந்து எஃப்பை பொறுத்து வேரி ஆகும். எப்போ அப்படின்னா ஓஎன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். அதே ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்னை பொறுத்து வேரி ஆகும். எப்போ அப்படின்னா வந்து எஃப் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து உங்களுக்கு டிபெண்டபிள். எஃப் வேரி ஆகும் ஓஎன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், ஓஎன் வேரி ஆகும் எஃப் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம். ஹென்ஸ் இட் வேரிஸ் ஆஸ் எஃப் இன்ட்டு ஓஎன். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் இன்ட்டு ஓஎனை பொறுத்து தான் வந்து அது ஜென்ரலாக வேரி ஆகும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எஃப் அண்ட் என். ஸோ இந்த ப்ராடக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொமெண்ட் ஆஃப் எஃப் அபவுட் த பாயிண்ட் ஓ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ மொமெண்ட்டை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். தஸ் the moment of a force about a point O is defined to be the product of the force and the perpendicular distance. So force into perpendicular distance தான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா moment of force. இதுதான் வந்து definition. So the point F into ON will become 0. So moment இதுதான் சொல்லிட்டோமா F into ON அப்படிங்கிறது. ஸோ இந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ 0 ஆகும் அப்படின்னா இஃப் எய்தர் F is 0 or ON is 0. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 0 ஆனால் தான் மொத்த டேர்ம் வந்து 0 ஆகும். சப்போஸ் ஓஎன் வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? த பாயிண்ட் ஓ இஸ் ஆன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப். ஸோ இந்த ஓஎன் வந்து 0னா தட் மீன்ஸ் என்னவாகும்? இந்த ஓங்கிறது வந்து எஃபோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியும். O is on the line of action of F. Hence, if the moment of the point about the point வந்து 0. ஸோ moment of force வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அந்த ஃபோர்ஸே வந்து 0வாக இருக்கும், அல்லது அந்த பாயிண்ட் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து moment of force. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த மொமெண்ட். ஸோ ஒரு மொமெண்ட்டை ஜியாமெட்ரிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ லெட் எ ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் எ பாடி பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஏபி. ஸோ ஃபோர்ஸ் எஃப்ங்கிறத வந்து ஏபி அப்படிங்கிறதோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். லெட் ஓ பி எனி கிவன் பாயிண்ட். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓஎன் அப்படிங்கிற ஒரு பெர்பெண்டிகுலரை வந்து வரைகிறோம். ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக ஓஎன் அப்படிங்கிறத வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுமா? ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸு. அப்போ எஃப் இன்ட்டு ஓஎன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். எஃப் இஸ் நத்திங் பட் ஏபியா. அப்போ ஏபி இன்ட்டு ஓஎன் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏபிங்கிறது வந்து ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓஏஎன்னை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஓஏஎன்னை பொறுத்தவரையில் ஏபிங்கிறது வந்து பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஓஎன்னுங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஓபிங்கிறது என்னது அப்படின்னா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது தெரியும். இங்கே பேஸுங்கிறது தான் உங்களுக்கு ஏபி, ஹைட்டுங்கிறது தான் ஓஎன்னு. அப்போ ஏபி இன்ட்டு ஓஎன் தேவை அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட முடியும். அப்போ 2 டைம்ஸ் ட்ரையாங்கிள் ஏஓபி அப்படிங்கிறது வந்து வரும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஏபி இன்ட்டு ஓஎன் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ட்ரையாங்கிள் ஏஓபி அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாலேருந்து. ஹென்ஸ் இஃப் எ ஃபோர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் கம்ப்ளீட்லி பை த ஸ்ட்ரெயிட் லைன், its moment about any point is given by the twice the area of the triangle. So AB into ONங்கிறது தான் வந்து moment of the force. So moment என்னது அப்படின்னா twice the area of the triangle அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து geometrical representation. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் த மொமெண்ட். ஸோ சைன் ஆஃப் த மொமெண்ட். ஸோ மேலே உள்ள ஃபிகரில் பார்த்தோம் அப்படின்னா when the force F act along AB it will tend to rotate the lamina in the anti-clockwise direction. That is in a direction opposite to that in which the hands of the clock move. ஓகேவா? ஆக்சுவலாக கிளாக் வந்து முள்ள பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குமா? கிளாக்கில் வந்து முள்
அந்த வினாடி முள் இப்படி தான் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நமக்கு ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதா, அப்போ இது என்னவாகும் அப்படின்னா இந்த ஃபிகரை வந்து உங்களுக்கு இப்படி ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து இங்கே வந்து ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் இன் விச் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் மூவ். ஸோ இன் சச் கேசஸ் த மொமெண்ட் இஸ் செட் டு பி பாசிட்டிவ். ஸோ இதை மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேஷன் நடந்ததுன்னா அந்த மொமெண்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூவை வந்து கொடுக்கும். If the force tends to turn the body in clockwise direction, its moment will be negative. So அது இந்த ஃபோர்ஸ் சப்போஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போது உங்களுக்கு டைரக்ஷன் இப்படி இருக்கும். அப்போ இது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா அந்த மொமெண்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூவை வந்து கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் எப்போ கொடுக்கும், நெகட்டிவ் எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் தியரம், வெரிகோன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட். ஸோ இந்த யூனிட்டோட 8 மார்க் கொஸ்டின் அப்படின்ட்டு சொல்லலாம். மெஜாரிட்டி கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் two forces about any point in their plane is equal to the moment of their resultant about that point அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஸோ அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸை பொறுத்து உள்ள 2 ஃபோர்ஸஸ் வந்து பியும் கியூவும். த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஸோ இதனோட மொமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பி ப்ளஸ் கியூ த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். PQவோட மொமெண்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸோட அல்ஜிப்ராயிக் சம் P ப்ளஸ் Q. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ரிசல்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதான் இந்த டயக்ராமில் R ஈக்குவல் டு P ப்ளஸ் Qன்னு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த தியரத்தை வந்து நம்ம 2 கேஸாக ப்ரூவ் பண்ண போவோம். ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு, இன்னொன்று வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னது அப்படின்னா லெட் த ஃபோர்ஸஸ் பி பேரலல், அதாவது லைக் பேரலல் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இதுக்குள்ளேயுமே 2 சப் கேசஸ் வரும். மொதல் கேஸ் என்னதுன்னா ஓங்கிற பாயிண்ட்டை வந்து ஏபிக்கு வெளியில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட்டை வந்து ஏபிக்கு உள்ளே எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 2 கேஸ்லேயுமே 2 சப் கேசஸும் வந்து உங்களுக்கு உண்டு. So let P and Q be 2 parallel forces and O be any point in their plane. So P Qங்கிறது வந்து 2 parallel forces அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஓங்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். தென் ட்ரா OAB அப்படிங்கிற இந்த லைனை வந்து நம்ம வரைய போகிறோம். சச் தட் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸஸ் P அண்ட் Q. PQங்கிற ஃபோர்ஸஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சச் தட் அதனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இதில் ஏங்கிற பாயிண்ட்லேயும் பிங்கிற பாயிண்ட்லேயும் வந்து உங்களுக்கு மீட் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ Pங்கிற ஃபோர்ஸு இந்த லைனில் ஏங்கிற பாயிண்டில் மீட் பண்ணும். Qங்கிற ஃபோர்ஸு இந்த லைனில் வந்து பிங்கிற பாயிண்டில் வந்து டச் ஆகும். ஸோ இப்படின்னா த ரிசல்டன்ட் ஆஃப் த 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோமா இந்த யூனிட்டோட முதல்ல P இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு சிபி. இதுதானே ரிசல்டன்ட் ஆஃப் த லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னு ஏற்கனவே பார்த்தது. ஸோ இதை எழுதி வச்சுருப்போம். த ரிசல்டன்ட் ஆஃப் P அண்ட் Q இஸ் த ஃபோர்ஸஸ் P அண்ட் Q சச் தட் P இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு Q இன்ட்டு சிபி அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் த பாயிண்ட் O இஸ் ஈக்குவல் P இன்ட்டு OA ஈக்குவல் டு ப்ளஸ் Q இன்ட்டு OB அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ P இன்ட்டு OA ப்ளஸ் Q இன்ட்டு OBன்னு ஏன் எழுதுவோம் அப்படின்னா மேலே உள்ள டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மேலே உள்ள டயக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ Pங்கிறது வந்து OAவை பொறுத்துட்டு உள்ளதா, Qங்கிறது வந்து இந்த Bங்கிற பாயிண்ட்டை பொறுத்து உள்ளதா. ஸோ P இன்ட்டு OA ப்ளஸ் Q இன்ட்டு OB அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ OA என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ OA இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஓசியிலிருந்து இந்த ஏசி அப்படிங்கிற இந்த பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு OA வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் OA ஈக்குவல் டு ஓசி மைனஸ் ஏசி அப்படின்ட்டு வந்து எழுதியிருப்போம். சிமிலர்லி OB என்னது கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். OBங்கிறது வந்து இந்த மொத்த பகுதியாக. ஸோ இதை வந்து 2ஆக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஓசிங்கிறத ஒன்றும்
ப்ளஸ் சிபிங்கிறத வந்து இன்னொன்றாவும் வந்து நம்ம பிரிக்க முடியும். அப்போது ஓபி இஸ் நத்திங் பட் ஓசி ப்ளஸ் சிபி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம கீழே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஓஏக்கு பதிலாக ஓசி மைனஸ் ஏசின்னு எழுதிக்கலாம், ஓபிக்கு பதிலாக ஓசி ப்ளஸ் சிபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த பியை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பி இன்ட்டு ஓசி இருக்கும், இங்கே கியூ இன்ட்டு ஓசி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து ஓசியை பொதுவாக எடுத்துட்டா பி ப்ளஸ் கியூ இன்ட்டு ஓசி அப்படின்ட்டு எழுதிடலாம். இது போக உங்களுக்கு என்னது இருக்கும் அப்படின்னா மைனஸ் பி இன்ட்டு ஏசி ப்ளஸ் கியூ இன்ட்டு சிபி அப்படிங்கிறது வந்து வரும். பட் பி இன்ட்டு ஏசியும் கியூ இன்ட்டு சிபியும் ஈக்குவல் தானே. ஸோ இது மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா. ஸோ இது ஈக்குவல் வித் ஆப்போசிட் சைன் அப்படிங்கிறதுனால இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பி ப்ளஸ் கியூ இன்ட்டு ஓசி அப்படிங்கிறது கிடைக்கும். பி ப்ளஸ் கியூ இஸ் நத்திங் பட் ஆர் அப்படிங்கிறதுனால ஆர் இன்ட்டு ஓசி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் ஓ அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் ஓ. சிமிலர்லி ரெண்டாவது கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட்டை வந்து ஏபிக்கு உள்ளே எடுப்போம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே டிஃபரன்ஸ் தான். என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸு வெளியில் இருந்துச்சுன்னா பி இன்ட்டு ஓஏ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஓபி அப்படின்ட்டு எழுதியிருப்போம். அதே ஓங்கிற பாயிண்ட்டு உள்ளே இருந்துச்சுன்னா பி இன்ட்டு ஓஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ இன்ட்டு ஓபி அப்படின்ட்டு போட்டால் போதும். ஓங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனாக மாறும். அப்போ வந்து ஒரு நெகட்டிவ் சைன் மட்டும் வரும். ஸோ அதனால் மைனஸ் கியூ இன்ட்டு ஓபி அப்படின்ட்டு மட்டும் போடுவீங்க. அப்போது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓஏவை வந்து எப்படி எழுதிக்கலான்னா ஓசி ப்ளஸ் சிஏ அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியும். ஓசி ப்ளஸ் சிஏவை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஓஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிருமா. அதே மாதிரி ஓபிங்கிறது வந்து சிபி மைனஸ் சிஓ அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டயக்ராமில் பார்க்கணும். அதாவது மேலே உள்ள டயக்ராமையே மொதல் டயக்ராமை பார்த்துடக்கூடாது, இந்த டயக்ராமை பார்க்கணும். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓஏங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. ஸோ ஓஏவை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ஏசியையும் சிஓயையும் ஆட் பண்ணாதானே உங்களுக்கு வந்து ஓஏ கிடைக்கணுமா. அப்போ மொத்த ஓசியிலேருந்து ஏசியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை சாரி, எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஓஏ தானே. ஓஏனா மொத்தம் தானே. மொத்தம்னா இதையும் கூட்டினா மொத்தம் கிடச்சிருமா. அதனால தான் ஓசி ப்ளஸ் சிஏன்னு போட்டிருப்போம். ஸோ ரெண்டாவது என்னது அப்படின்னா வந்து ஓபி எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குன்னா இதை என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா இந்த மொத்த சிபி அப்படிங்கிற பகுதியிலேருந்து இந்த சிஓங்கிற பகுதியை கழிச்சிட்டோன்னா ஓபி கிடச்சிரும். அப்போது ஓபி இஸ் நத்திங் பட் சிபி மைனஸ் சிஓ அப்படின்ட்டு போட்டால் போதும். ஸோ ரெண்டாவது டயக்ராமை தான் நீங்கள் பார்க்கணும், மொதல் டயக்ராமை பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு வந்துடும். ஸோ இதுலேயும் வந்து பி இன்ட்டு ஓசியையும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும், கியூ இன்ட்டு ஓசி. அதுலேருந்து ஓசியை பொதுவாக எடுத்துட்டா பி ப்ளஸ் கியூங்கிறது வந்துடும். ரிமைனிங் உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். பட் பி இன்ட்டு சிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சிபிங்கிறது தெரியும். ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பி ப்ளஸ் கியூ இன்ட்டு ஓசி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்னது கிடைச்சிரும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் த பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். ஆர் இன்ட்டு ஓசிங்கிறத வந்து எழுதணும்னா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேஸ் 1 ஃபார் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இதுலேயே வந்து ரெண்டாவது கேஸ் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு. ஸோ when the parallel forces P and Q are unlike and unequal, so we can prove that above theorem in the same way. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா let the forces meet at a point. ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து ஒரே பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். That means let the two forces P and Q act at the point as shown in figure. So Pங்கிற force இங்கே ஆக்ட் ஆகுது, Qங்கிற forces வந்து இங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். OB any point in the plane. Through O, draw a line parallel to the direction of P meeting the line of action of Q at D. ஸோ த்ரூ ஓலேருந்து நம்ம ஒரு லைன் வந்து வரைய ஆரம்பிக்க போகிறோம். லெட் ஓ பி எனி பாயிண்ட் இன் த பிளேன். த்ரூ ஓ ட்ரா எ லைன் parallel to the direction of P அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா.
through A. O, draw a line parallel to the direction of P. ஸோ இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா parallel to the direction of P meeting the line of action of Q at D. ஸோ இந்த Qங்கிற லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குல்ல, இதனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த லைனில் வந்து Dங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சிமிலர்லி அந்த சைடும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா தென் கம்ப்ளீட் த parallelogram BAD ஸோ தட் த diagonal AC represents the resultant அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஏசிங்கிற diagonal தான் வந்து உங்களுக்கு ரிசல்டண்ட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ இதில் ஏசிங்கிறது உங்களுக்கு இருக்குது, இதுதான் வந்து ரிசல்டன்ட். ஸோ இந்த parallelogram நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து த மொமெண்ட் ஆஃப் PQR. ஸோ இதனோட PQRோட மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு எழுதலாம் அப்படின்னா Pயோட மொமெண்ட் வந்து 2 times ட்ரையாங்கிள் OAB. ஏன்னா Pங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடியது. அது மாதிரி Qங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 times ட்ரையாங்கிள் AOD. அது வந்து இங்கே இருக்கக்கூடியது. அதை மாதிரி ஆறுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சி மேலே இருக்கிறதுனால ஏஓசி அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இது வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மொமெண்ட்ஸில் பார்த்துட்டோம். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸை வந்து 2 times ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதலான்னு. ஸோ பிங்கிறது ஏபிங்கிற லைன் மேலே இருக்கிறதுனால அது ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளை குறிக்கும். கியூங்கிறது வந்து ஏடியோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிறதுனால அது ஏஓடிங்கிற ட்ரையாங்கிளை குறிக்கும். ஆறுங்கிறது வந்து ஏசியோட லைன் மேலே இருக்கிறதுனால அது ஏஓசிங்கிற ட்ரையாங்கிளை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ இது ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து இப்படி எழுதிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். P + Q அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்னது Pனா 2 times ட்ரையாங்கிள் ஏஓபியா, Qனா 2 times ட்ரையாங்கிள் ஏஓடியா. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஓபியும் வந்து ஏசிபியும் ஈக்குவல். தட் மீன்ஸ் ஏஓபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஏசிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் வந்து உங்களுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அதனால இதுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏசிபி அப்படின்ட்டு போடுவீங்க. அகைன் ஏசிபியும் ஏடிசியும் வந்து ஒரு parallelogram-ஓட 2 ஈக்குவல் பகுதிகள். அதனால ஏசிபிக்கு பதிலாக ஏடிசியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏசிங்கிற டயகனல் வந்து அந்த parallelogram-ஐ கரெக்டாக பைசெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே ஈக்குவல் பகுதிகள். அப்போ ஏசிபிக்கு பதிலாக ஏடிசியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ இப்போ 2-ஐ பொதுவாக எடுத்தால் ஏடிசி ப்ளஸ் ஏஓடி அப்படின்ட்டு கிடைக்குமா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக. அப்போ ஏடிசிங்கிறது இது, ஏஓடினா வந்து இது. ஸோ இது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏஓசி அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா 2 times ட்ரையாங்கிள் ஏஓசி அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி கரைச்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் த பாயிண்ட் ஓ. ஸோ இது வந்து ஒரு இது கேஸு. இன்னொரு கேஸ் வந்து ஓங்கிற பாயிண்ட்டை வந்து உள்ளே எடுத்திருப்போம். ஸோ ஓங்கிற பாயிண்ட்டை உள்ளே எடுக்கும்போது மேலே சொன்ன மாதிரியே தான் ஒரு நெகட்டிவ் மட்டும் வரும். ஓகேவா. ஸோ நெகட்டிவ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் P அண்ட் Qங்கிறது வந்து மேலே சொன்ன மாதிரியே தான். ஸோ ஒரு நெகட்டிவ் மட்டும் வரும். அப்போ 2 times ட்ரையாங்கிள் ஏஓபி மைனஸ் 2 times ட்ரையாங்கிள் ஏஓடி அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அகைன் ஏஓபியும் ஏசிபியும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அது மாதிரி ஏசிபியும் ஏடிசியும் ஈக்குவல். ஏன்னா வந்து parallelogram-ல ஏசிங்கிற டயகனல் பைசெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்துலேருந்து 2-ஐ பொதுவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். திஸ் இஸ் நத்திங் பட் ஏஓசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது டயக்ராமை கன்சிடர் பண்ணணும், மொதல் டயக்ராமை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 2 times ட்ரையாங்கிள் ஏஓசின்னு கிடச்சிட்டதுனால திஸ் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் த பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கேஸ். ஸோ அப்போ வெரிகோன்ஸ் தியரத்தில் வந்து அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரிசல்டன்ட் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதுக்கு 2 கேஸாக நம்ம பிரிப்போம். கேஸ் 1 வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு, கேஸ் 2 வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு. அதுலேயுமே வந்து 2 சப் கேஸஸ் உண்டு 2 கேஸ்லேயுமே. என்னது அப்படிங்கன்னா ஓங்கிற பாயிண்ட்டை ஏபிக்கு உள்ளே எடுத்தால் மொதல் கேஸு, ஏபிக்கு வெளியில் எடுத்தால் இன்னொரு கேஸு. ஸோ ஏபிக்கு வெளியில் ஓவை எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஏபிக்கு உள்ளே எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத வரும். ஸோ 4 டயக்ராம் போட்டு ஃபுல்லுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த மொமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சைன் ஆஃப் த மொமெண்ட் எப்படிங்கிறத சொன்னோம். லாஸ்ட்டாக வெரிகோன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இதில் வெரிகோன்ஸ் தியரம்ங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த தியரம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.